So guys, welcome back to Chennai Culture. I'm Uki. So first of all, happy birthday, Taleva! Yes, இன்னைக்கு நம்ம தலைவரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவரோட பர்த்டே கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சுங்க. தமிழ் சினிமால கால் எடுத்து வச்சு தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ஹீரோ. அவரோட வயசு பாத்தீங்கன்னா ஆயிக்கொண்டுதான். அதாவது ஒரு படத்துல இல்ல, நம்ம பழைய படத்துல ரம்யா மேம் சொல்லுவாங்க, வயசானாலும் இன்னும் உன் அழகு உன் ஸ்டைல் வந்து இன்னும் உன்னை விட்டு போல அப்படின்னு சொல்லி. அதே போலதான் அவர் வயசானாலும் இன்னும் அவரோட என்டர்டைன்மெண்ட் நம்மளை விட்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளவு வயசாகியும் இன்னும் நம்மள கோசம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து இப்ப இருக்க ஜெனரேஷன், இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் அவர் வந்து பாத்துட்டாருங்க. எஸ், சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரஜினியை வந்து தெரியாத ஆளே இருந்திருக்க முடியாது. அதோ குறிப்பா இந்த ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு ஹீரோ, அதோ தமிழ் சினிமால முளைச்சி ஒரு கெட்டா மாச ஃபயரா நிக்கிறார்னா கண்டிப்பா அது நம்ம ரஜினி அவர்கள் தான். கண்டிப்பா ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சீசன்ல ரஜினி அவர்கள் பீக்ல போயிட்டு இருக்காரு. அவரு எவ்வளவு படங்கள் இட்டு கொடுத்திருக்காரு. அவரோட முக்கியமான ஒரே ஒரு ஊக்குன்னு இருக்கும் பாத்தியா, அந்த ஊக்குன்னு என்ன சொல்லுவோம் ரஜினி சார், அவரோட ஸ்டைல் தான். அந்த சிகரெட் வாயில போட்டதா இருக்கட்டும், அப்புறம் கோட் செட் போட்டுன்னு ஸ்டைலா நடந்து போட்டதா இருக்கும். ஏகப்பட்ட ஸ்டைல்கள், ஏகப்பட்ட விதமான டிஃப்ரெண்டான ஸ்டைல்கள்லாம் வந்து கொண்டு வந்தது பார்த்தா நம்ம ரஜினி சார் தான். இந்தியால எல்லா ஸ்டேட்டு ஹீரோக்கள் இருக்காங்க. எல்லா ஒரு திரையுலகத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க. ஆனா எல்லா சூப்பர் ஸ்டாரும் ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா அது நம்ம ரஜினி சார் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். எஸ், அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஜாம்பவான், எவ்வளோ பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இப்ப இருக்க காலத்துல இருந்து ஃபீல்ட் அவுட் ஆகாத ஒரே ஹீரோ பாத்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு அவரு 50 வருஷம் வந்து கடந்து வந்து மறுபடியும் 50 வருஷம் கடந்து வந்து இன்னும் நான் ஸ்டாப்பா படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு. லாஸ்ட் படம் ஜெயிலர் 2 வரை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து அவர் படம் நடிக்கணும். அவரு வயசே ஆகலங்க. அவர் சீரியஸா சொல்றாரு, வயசே ஆகல. நம்ம இப்ப லேட்டஸ்டா வந்து கூலி படத்திலே பார்த்திருப்போம். என்னதான் அவர் வந்து ஹேர் ஸ்டைல்ல முடியலனாலும், அவர் வயசானாலும் அந்த மேக்கப், அந்த ஒரு செட்டுன்னு அந்த ஒரு ஃப்ரேம்குள்ள வந்தா அவர் எப்படி அவர் தன்னை மாத்திக்கிறாங்கன்னு தெரியலங்க. பேட்டில கூட பார்த்திருப்பீங்க, செதற விட்டா போல ஒண்ணுமே இல்ல. வயசானவரு ஒன்னும் நச்சிட்டு இருக்காரு சொன்னவங்க வாங்கிக்கலாம். பேட்ட படத்துல சிம்ரான் மேமுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு பாட்டு வரும், எல்லாமே திரும்புதே. அந்த பாட்டுல யாரு வயசாயிடுச்சு அவருக்கு என்னப்பா ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா சொன்னவங்களா அவங்களாம் வாயை மூட வச்சிட்டாருங்க நம்ம ரஜினி சார். ஏன்னா அவ்வளவு எங்க இருப்பாரு, அவரு பார்க்கும் போதே தெரியும் இவருக்காடா வயசாயிடுச்சு அப்படின்னு. நம்ம வந்து தியேட்டர்ல வந்து வாயை திறக்க வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க கால பெண்களையே இவர் ரஜினியா, இவரு சின்ன பையனா இருக்காரு.